சமூக வலைத்தளங்களில் அதிக அளவு லாபம் சம்பாதிக்கலாம் என கோரி ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய வைத்து போலி இணையதளங்கள் மற்றும் செயலிகள் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சைபர் கிரைம் மூலமாக கொள்ளையடிக்கும் சம்பவம் நடந்து வருகிறது. சமூக வலைத்தளங்களிலும் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகள் மூலமாகவும் இதுபோன்ற ஆன்லைன் ட்ரேடிங் மோசடிகள் நடைபெறுவதாக சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடம் ஏற்படுத்தி உள்ளனர். இதனை அறிந்து கொண்ட சைபர் கிரைம் மோசடி கும்பல் தங்கள் மோசடி வழியை மாற்றி தொழிலதிபர்களை நூதன முறையில் கொள்ளையடிக்க ஆரம்பித்துள்ளது. இரண்டாவது திருமணத்திற்காக வரன்கள் தேடும் ஆண்களை மேட்ரிமோனியல் இணையதளம் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இளம் பெண்களை பழக வைத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆன்லைன் ட்ரேடிங் சைபர் கிரைம் மோசடியை அரங்கேற்ற வைப்பது அதிகரித்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபடும் பெண்கள் திட்டமிட்டு ஆண்களிடம் நட்பாக பேசி காதலை வளர்த்து நெருங்கி பழகி ஆசை வலையில் வீழ்த்தி பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த கட்டுமான தொழில் அதிபர் சமூக வலைதளம் மூலமாக பழகிய பெண் மூலமாக 1,63 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சுபா என்ற சுபஸ்ரீ ஃபேஸ்புக் மூலமாக ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து சென்னை தொழிலதிபரிடம் நட்பாக பழகியுள்ளார். ஆரம்பத்தில் நட்பாக பழகி பின்பு ஆசை வலையில் வீழ்த்தியதாகவும் இதனை நம்பி ஆன்லைனிலேயே தொடர்ந்து பழகியதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னை ஒரு பணக்கார பெண் போல காட்டிக் கொண்டதாகவும் அதனை நம்பி பழகும்போது சில மாதங்களுக்கு பிறகு ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி நம்ப வைத்ததாக தெரிவித்துள்ளார். கேட்டலிஸ்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் www.catalyglobally.com என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருவரும் சேர்ந்து முதலீடு செய்யலாம் எனவும் வரும் லாபத்தில் 50% தருவதாக கூறி நட்பாக பேசி சுபஸ்ரீ என்ற பெண் பேசியதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அந்த இணையதளத்தில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் சில லட்சங்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்து 6 மாத காலத்தில் 1,63 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 3 கோடி ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளதாக ஆன்லைன் ட்ரேடிங் இணையதள பக்கத்தை காட்டி சுபஸ்ரீ கூறியதாக தெரிவித்துள்ளார். தனக்கு பணத்தேவை இருப்பதால் லாப பணத்தை எடுக்க வேண்டும் என கேட்டபோது வருமான வரி மற்றும் பண பரிமாற்றத்திற்கான கட்டணம் உள்ளிட்டவற்றை சம்பந்தப்பட்ட ஆன்லைன் ட்ரேடிங் இணையதளத்தில் செலுத்தினால் மட்டுமே முழு தொகையை பெற முடியும் என சுபஸ்ரீ கூறியதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல்வேறு காரணங்களை கூறி மேலும் பல லட்சங்களை இணையதளத்தில் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதனால் சந்தேகம் ஏற்பட்டு ஆய்வு செய்தபோது போலி ஆன்லைன் ட்ரேடிங் இணையதளத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். தன்னிடம் பேசிய சுபஸ்ரீ என்ற பெண்ணும் போலி சமூக வலைதள பக்கத்தை பயன்படுத்தி ஏமாற்றியதையும் அறிந்துள்ளார். இதனை அடுத்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவின் சிறப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இதுபோன்று பெண்கள் பெயரில் சமூக வலைதள கணக்குகளை ஆரம்பித்தும் மேட்ரிமோனியல் இணையதள பக்கங்கள் மூலமாகவும் பணம் அதிகம் வைத்துள்ள ஆண்களை குறிவைத்தும் தொழிலதிபர்களை குறிவைத்தும் ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி நடைபெறுவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்பு போலி இணையதளம் மற்றும் செயலியை நம்பி உடனடியாக பணத்தை முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் தற்போது சமூக வலைதளம் மூலமாக நட்பாக பேசும் பெண்களை நம்பி ஆசை வலையில் விழுந்து இதுபோன்ற மோசடியில் கோடிக்கணக்கான ரூபாய் இழந்து வருவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆண்களை நம்ப வைப்பதற்கும் காதல் வலையில் விழ வைப்பதற்கும் 6 மாத காலம் ஆபரேஷன் போல் சைபர் கிரைம் கும்பல் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். ஏமாற்று போக்கும் தொழிலதிபர்கள் பற்றி சமூக வலைதளங்கள் மூலமாக முழு தகவல்களையும் சேகரித்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் நட்பாக பழகும் பெண்கள் தொழிலதிபர்களை மோசடிக்கு உள்ளாக்குவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நேரில் சந்திக்காமல் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொள்ளும் பெண்களை நம்பி ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.